ஹாய் மக்களே, இந்த வீடியோல நான் ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன், எவ்வளோ ஹவர் ஸ்பெண்ட் பண்றேன், என்னென்னலாம் ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஒரு இந்த vlogல இருக்க போது. நான் எதுக்காக இதை மெயினா பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து உங்களுக்கு யூடியூப்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ போடுறாங்க, 15 மினிட்ஸ் வீடியோ போடுறாங்க. அவங்களாம் என்ன அவ்வளவுதான் வீடியோ போட்டு பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு வீடியோக்கு பின்னாடி அவ்வளோ ஹவர்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதை தான் நான் வந்து சிம்பிளா தான் யூடியூப்ல நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் நான் எத்தனை ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்றேன், என்னென்னலாம் பண்றேன் அப்படின்னு ஒரு vlog-ஆ மேக் பண்ணலாம்னு இருக்கேன். இது வந்து மத்தவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி தெரியும். ஓகே, மத்தவங்களோட எஃபர்ட்ஸ் இவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பிளஸ் வந்து நீங்க நியூவா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோல நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஒரு வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத நீங்க ஸ்டார்டிங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் வந்து கண்டென்ட் எடுக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றேன், வாங்க அப்படி. ஓகே, அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா வந்து நான் டாபிக்கை சூஸ் பண்றதா, எந்த டாபிக்ல நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுன்றதை சூஸ் பண்றதா. எனக்கு லிட்டரலி இதுல தாங்க ரொம்ப 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 டைம் எடுக்கும். ஏன்னா வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற அளவுக்கு வரைக்கும் நான் வந்து எந்த கண்டென்ட்டுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். நான் வந்து யூடியூப்ல அத்தனை பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன், சாட்ஜிபிடில அத்தனை டைட்டில்ஸ் பார்ப்பேன். அது எனக்கு பர்சனலா டச் ஆச்சு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து இது மத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிலாம் எனக்கு தோணுனாதான் ஓகே அப்படின்னு சொல்லி நான் சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த கண்டென்ட்டே சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் எடுப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தான் எனக்கு ரொம்ப 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 டைம் எடுக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஈவன் வந்து சம்டைம்ஸ் வந்து இது எப்படின்னா வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல எடுத்துலாம், இல்ல 10 மினிட்ஸ்ல கண்டென்ட் எடுத்துலாம், இல்லைன்னா 2 ஹவர்ஸ் ஆகும், இல்லைன்னா சம்டேஸ் வந்து 1 டே கூட எனக்கு வந்து ஒரு டாபிக்கை சூஸ் பண்றதுக்காகும். அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். இன்னைக்கு நான் வந்து எப்பயும் போல ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட், நான் இந்த டேபிள்ல உட்காந்துட்டு சாட்ஜிபிடி, அதுக்கப்புறமா வந்து யூடியூப், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை தான் சூஸ் பண்ண போறேன். அதை தான் இன்னைக்கு நான் வீடியோவா மேக் பண்ண போறேன். இன்னைக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பார்ப்போம் அந்த கண்டென்ட் டாபிக்கை சூஸ் பண்றதுக்கு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆக்சுவலி வந்து சாட்ஜிபிடில நான் என்னோட பர்சனல் க்ரோத், அந்த மாதிரி கண்டென்ட் நீச் இருக்கும்ல, அதை போட்டுட்டு எனக்கு டாபிக்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஏதாச்சும் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுல தான் நான் வந்து ஃபில்டர் பண்ணுவேன். அந்த டாபிக் அதுல மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா அதுதான் இன்னைக்கு கண்டென்ட் எடுக்க போறேன். நான் ஒரு வீடியோ தான் இன்னைக்கு வந்து கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு வீடியோக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு தான் டோட்டலா பார்க்க போறேன். ஆஃப்டர் 1 hour, எனக்கு தெரிஞ்சு 1 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு கண்டென்ட்டை வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டேன், அந்த டாபிக் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறாம, எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா கண்டென்ட் சூஸ் பண்ணுறது தான் கஷ்டம், பட் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஹெட்டிங்ஸை மட்டும் எடுக்கிறோம், அதுக்கப்புறமா வந்து என்னோட ஓன் பாயிண்ட்டை போடுறேன், ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாட்ஜிபிடியில் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படியே வந்து ஸ்கிரிப்டை ஃபுல்லாக எழுதி வந்து அப்படியே ஒப்பிக்கிறதுக்கு எனக்கு வராதுங்க. நான் வந்து கொஞ்சம் ஓனாக இருந்தால் தான் எனக்கு வீடியோ வரும். அதுலேயே எவ்வளோ தடங்கள் வரப்போகுது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்து இன்ட்ரோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்ட்ரோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு இல்லை, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இன்ட்ரோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். எண்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க போகிறேன். இன்னைக்கு நான் ஜிம்முக்கு போகல, அதனால குளிச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். என்னடா நீ சினிமாட்டிக்காலாம் காட்டல நீங்க யோசிச்சீங்கன்னா கமான், நான் வந்து டெய்லி இப்படிதான் ஒர்க் பண்ணி கண்டென்ட்லாம் எடுப்பேன். அதுக்காக நான் வந்து டெய்லி வந்து நல்ல எஃபர்ட்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு சினிமாட்டிக்கா காமிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தட்ஸ் நாட் அ ரியாலிட்டி. எல்லாரும் அப்படிலாம் உங்களுக்கு காமிப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் அவங்க வந்து உங்களோட அட்டென்ஷனை சீக் பண்றதுக்கு, அவங்க வீடியோ நல்லா வரணுன்றதுக்காக தான் பண்றாங்களே தவிர எல்லாருமே மோஸ்ட் காமனா இந்த மாதிரி ஒரு டெஸ்க்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ஹை எண்ட்ல ஒர்க் பண்ணும் அப்படிலாம் நினைக்காம நீங்களுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் செட்டப் இருக்கும், உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்றதுக்கு நான் இப்படி ஒரு டேபிள் செட்டப்ல தான் எப்பயுமே வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன், வீடியோஸ் கண்டென்ட் எடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு டேபிளை மட்டும் செட்டப் பண்ணிக்கோங்க. பட் நீட் அண்ட் கிளீனா அந்த டேபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐடியாஸ் நல்லா வரும். இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன யோசனைனா, என்ன ட்ரெஸ் போடணும். ரீசெண்டா அந்த ட்ரெஸ் போட்டு வீடியோவும் எடுத்துக்கூடாது, பிளஸ் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாச்சும் ட்ரெஸ் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, குளிச்சுட்டு இருக்கும்போது யோசனை இருந்துச்சு, ஓகே இதுக்கு வந்து லேயர் ஷேட் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த யோசனையும் பண்ணுன்றதுக்காக தான் சொல்றதுக்காக வீடியோ எடுத்து ரூம் வந்து செட்டப் பண்ணணும். இப்போ இப்படி இருக்க ரூம் இப்போ லைட் செட்டப்லாம் வைக்கணும். நான் எங்கன்னு யோசிச்சிட்டேன். இது வந்து இந்த இதெல்லாம் எடுத்து நின்றுட்டே பேசிடலாம், உட்காந்து பேசினா கம்ஃபர்டபுளாக இருக்காது, நின்றுட்டே பேசிடலான் இருக்கேன்.
ஓகே, நான் எல்லாத்தையும் செட்டப் பண்ணதுக்கப்புறம் கேமரா எல்லாத்தையும் செட்டப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் டைமுக்குள்ளே போவேன். அதாவது கண்டென்ட் எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ரிகர்சல் பண்ணுவேன் கேமரா முன்னாடி. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு இது பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் ரிகர்சல் பண்ணிட்டு பேசுவேன். ஸோ திஸ் இஸ் ரிகர்சல் டைம். அண்ட் எல்லாருமே இதே மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. நான் இப்படி பண்ணுவேன், அதாவது கேமராலாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் ரிகர்சல் பண்ணுவேன். பட் நிறைய பேர் வந்து கண்டென்ட் எடுக்கும்போது ப்ரிப்பேரும் பண்ணிட்டு வரலாம். நான் வந்து எனக்கு இது ஒரு மாதிரி ஹேபிட் ஆயிடுச்சு, இது ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இப்போ ரிகர்சல் பண்ணுறேன். கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணணும். சவுண்டு கேட்குது, டிவி சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. உங்களுக்கு கேட்காது? அம்மா டிவி சவுண்டை கம்மி பண்ணுமா கொஞ்சம். டன்னு. ஸோ அதாவது நம்ம வீடியோ எடுத்தால் தான் வந்து எல்லாமே நடக்கும். எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு இந்த சவுண்ட் கேட்காது. ஏன்னா வெளியே வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அந்த சவுண்டு கேட்டுட்டு அதுவே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரு வேறு சவுண்ட் கேட்டால் அதுக்கு அப்சர்வ் ஆகும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அது லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ்லேயும் நம்ம வீடியோ எடுக்கணும், வேறு வழியும் இல்லை. This is happiness smile. நான் வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது, போய் சாப்பிட போறேன். நெக்ஸ்ட் டே தான் வந்து வீடியோ எடிட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து வேற வீடியோ பிளான் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே எடிட்டிங்ல பார்ப்போம். இன்னைக்கு நான் வந்து பாய் சொல்லிக்கிறேன். பட் இது உங்களுக்கு ஒரே வீடியோ தான் வரப்போகுது. பாய் பாய். இல்ல பாய் பாய் இல்ல, கண்டினியூவா பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டே இன்னைக்கு. ஸோ நான் வந்து வீடியோ எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்படியே வாங்க. கேமரால இருந்து நான் லேப்டாப் ஏற்றிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ எடிட் பண்றதுக்காக ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வீடியோ நான் வந்து கிளிப் சாம்பிள் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். இந்த 50 நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்ச ஃபைனல் அவுட்புட் வந்து வெறும் ஒரு 7 to 8 மினிட்ஸ் அந்த டைமுக்குள்ளே தான் வரும். நான் அவ்வளோ கட் பண்ணணும், நிறைய வந்து பேசியிருப்பேன், அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் வந்து எந்தெந்த பாயிண்ட் மட்டும் லைவாக இருக்கோ அந்த பாயிண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துருவேன். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு கட்டு நான் சொல்லுவேன் என்னோட இதில். ஃபஸ்ட்டு கட்டை வந்து நான் முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் என்னன்னு தெரியலன்னா நான் ஒரு 3 ஸ்டேஜாக வந்து வீடியோ எடிட் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஸ்டார்டிங் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்களா, ஒரு 50 நிமிஷம் வீடியோ நான் இப்போ வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து நான் எந்த பாயிண்ட் பேசணும், எந்த பாயிண்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சோ அந்த பாயிண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. இதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் பிரேக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் கட் வந்து முடிச்சிட்டேன். செகண்ட் கட்டில் வந்து நான் ஆல்ரெடி 9 மினிட்ஸ் பார்த்தீங்களா, அது இப்போ 7 மினிட்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா நான் வந்து உள்ளே இருக்கிற பாயிண்ட்டில் வந்து தடங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டேன், கட் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் இப்போ வந்து லாஸ்ட்டாக 7 மினிட்ஸ் வந்துருக்கு. அதை தான் தேர்ட் கட்டில் வந்து அந்த பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடிட் பண்ணணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 2 hours கூட ஆகும். ஸோ அதை பண்ண போகிறேன் நெக்ஸ்ட். ஓகே, நேற்று ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து திருப்பி கன்டினியூ பண்ணுறேன். தேர்ட் கட்டில் பாதி முடிச்சிருந்தேன், அதை பாதி முடிச்சுட்டு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அங்கேயே வெளியே போயிருந்த இடத்துலேயே வந்து நேற்று கொஞ்சம் பேக்ரவுண்டில் போடுறதுக்காக வாக்கிங் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டேன். ஸோ அதையும் அப்லோட் பண்ணுறேன் அப்படியே சேர்த்து. ஒரு வழியாக நான் வந்து எடிட்டிங்கை முடிச்சிட்டேன். எனக்கு 30 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து தம்ப்நெயில் வைக்கணும், அதுக்கப்புறமா வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணணும். ஏன்னா எனக்கு சண்டேனால மேட்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ மேட்ச்சுக்கு போனதுனால 30 மினிட்ஸில் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். செய்வாங்க. வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன், தம்ப்நெயிலுமே வச்சிட்டேன். ஆனால் கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ மேட்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து தம்ப்நெயிலில் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிடுவோம். ஓகே, மேட்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதில் தம்ப்நெயிலில் மட்டும் ஸ்லைட்டான சேஞ்சஸை பண்ணிட்டு முடிச்சுட்டேன். அண்ட் தென் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டு நான் வந்து சம்மரைஸ் மாதிரி பண்ணலாம். எவ்வளோ ஹவர் ஆச்சு நானும் வந்து அப்படியே சேர்ந்து பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த கண்டென்ட் டாபிக் சூஸ் பண்ணுறது தானே வந்து கஷ்டமான விஷயம்னு சொன்னேன். அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு வந்து 1 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அதிலே வந்து நம்ம ஸ்கிரிப்டிங்கும் வச்சு ஒரு 1 hour வந்து நமக்கு வந்து கண்டென்ட்டோ ஸ்கிரிப்டுக்குமே ஆச்சு. அண்ட் தென் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். ஏன்னா வந்து கண்டென்ட் எடுக்கிறதுக்கு, டாபிக் இது சூஸ் பண்றதுக்குலாம் வந்து நிறைய டைம் எடுக்கலாம். எனக்கு இந்த வீடியோவுக்கு 1 hour ஆச்சுன்னு வச்சுப்போம். அண்ட் தென் வந்து செகண்ட் வந்து வீடியோ ஷூட் பண்றதுக்கு, ஸோ அந்த வீடியோ ரெடி ஆகி வீடியோ செட்டப்லாம் ரெடி பண்ணி ஷூட் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 hours to 2 hours எடுத்துப்போம். அதுல வந்து நான் வந்து ஒரு 1.5 hours வச்சுப்போம். ஆல்ரெடி 1 hour, அதுக்கப்புறம் இது ஒரு 1.5 hours. அண்ட் தென் வீடியோ எடிட்டிங்க்கு தான் இருக்கிறதுலே அதிகமான டைம் வந்து எனக்கு ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதுல வந்து எனக்கு 3 to 4 hours வந்து சாலிடா வந்து வீடியோ எடிட்டிங் எடுத்துச்சு. ஸோ அதுல வந்து ஒரு 3.5 hours வச்சுப்போம். ஸோ ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் 1 hour 1.5 hours. அண்ட் அதுல வந்து இதுல ஒரு 3.5 hours டோட்டல் 6 hours ஆச்சா. அதுக்கடுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணது தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு 1 hour. ஸோ சாலிடா 7 to 8 hours ஆகுங்க. எனக்கே ஒரு வீடியோ நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு சாலிடா வந்து 7 to 8 hours ஆகும் போது என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க ஐயா.
நீங்க நிறைய பேரை பாக்குறீங்களா, பெரிய பெரிய வீடியோ எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து 2 to 3 days இதுக்குன்னே டெடிகேட்டடா ஆல்மோஸ்ட் 24 hours மேலாம் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து வெறும் பாக்கிறதுக்கு 8 to 6 minutes அப்படிதான் இருக்குமே தவிர, ஆனா அந்த வீடியோக்கு பின்னாடி செம எஃபர்ட்ஸ் இருக்கும். நான் அவ்வளவு பெரிய எடிட்டிங் பண்ணாம எல்லாம் பண்ணாம எனக்கே ஒரு வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு 8 hours ஆகுதுன்னா மத்தவங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ தட் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்ம எல்லா கிரியேட்டிவ்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பட்டனை தட்டுங்க. பிளஸ் நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ், மேக் யுவர் லைஃப் ஹாப்பியர். until this, bye. Bye bye.